ரெட் புல் உடலை கட்டிக்கொள்ள தினமும் காலை பலவித பழங்களை உண்கிறான் மற்றும் முழு நாள் பண்ணையில் வேலை செய்து பயிற்சி செய்கிறான். அதற்கு பிறகு ஜிம் சென்று பெரிய பெரிய டம்பர்கள் எடுக்கும். அதோடு தினமும் காலை எழுந்து 500 கிலோமீட்டர் ஓடுகிறான். ஒரு நாள் குஷ்டி போட்டிக்காக அழைப்பவர்கள் தோன்றுகிறார்கள் மற்றும் ரெட் புல் சம்மதிக்கிறான். அடுத்த நாள் குஷ்டி போட்டிக்காக போகிறான். அப்போது அவன் ஒரு பலவீனமான மெதுவாக நடக்கும் மாடு காட்டப்படுகிறது. பிறகு ரெட் புல் அந்த பலவீனமான உடலை பார்த்து கடித்து பார்க்கிறான். மாடு அவனை புறக்கணித்து மெதுவாக அங்கிருந்து போகிறாள். அகாடியில் சென்ற போது அவனுக்கு ஒரு சக்தி வாய்ந்த எருமை நேர்கிறது. கண்டு மனம் வாங்கி போராட்டம் தொடங்குகிறது. தொடங்கிய உடனே ரெட் புல் எருமையை படுக்க வைத்து விடுகிறான். எருமையை எண்ணித்து ஜனித்து கூறுகிறான், யாருமே என்னை சிதைக்க முடியுமா? அப்போது அவனுடைய பார்வை அதே பலவீன மாடு மீது செல்கிறது. அந்த போட்டியை காண வந்து கொண்டிருந்த மாடு. ரெட் புல் சொன்னான், போய் அதை பிடித்து கொண்டு வா, நான் அதுவுடன் போட்டியிடுவேன். சிலர் அந்த பலவீன மாட்டை பிடித்து கொண்டு வந்து விடுகிறார்கள். ரெட் புல் முதலில் சிரிப்பான், பிறகு கூறுவான், இப்போ நான் பார்த்துக்கிறேன் உன்னை யாரை தப்பிடுவான். அதற்கு பிறகு இருவரும் மோதல் தொடங்குகின்றது. அப்போது பார்வையாளர்கள் சொல்கிறார்கள், வெற்றி முடிவு மோதலினால் அல்ல, வாட்டிங் மூலம் வரும். ரெட் புல் வென்றால் லைக் செய்வார்கள், கருத்து பகிர்வில் ரெட் புல் என்பார்கள். மாடு வென்றால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்வார்கள். பார்ப்போம் இந்த பலவீன மாட்டை யார் வெல்லச் செய்கிறார்.